விதி தலையெழுத்து அப்படின்னா என்ன சாமி? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சாமி. நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்களா, என்ன பண்ணுறீங்க? ஒரு வீடு வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏது வாங்காத துட்டு கொடுத்துட்டு இருக்கட்டுங்க, என் வீடு ஆகிப்போச்சுன்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஒரு பத்திரம் எழுதுறீங்கல்ல, அதே மாதிரி போன பிறப்பில் நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு ஒரு பத்திரம் வச்சுக்கின்னு தான் பிறக்குறீங்க. அந்த பத்திரத்துப்படி தான் இப்போ வாழறீங்க. முதல்ல பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, ஒருத்தருக்கு காது கேட்கல, ஒருத்தருக்கு வாய் வரல, ஒருத்தருக்கு கால் வரல. இதெல்லாம் என்ன கடவுள் வழிபாடு? கடவுள் இவ்வளோ பேரையும் தண்டிக்கிறாரா? இவ்வளோ பேரை தண்டிக்கணும்னா கடவுள் எவ்வளோ பேர் இருக்கணும்? அவர்னா கம்பெனியாக வச்சுங்கிறாரு, ஆடிட்டிங் செக்ஷனாக வச்சுக்கிறாரு அவர், எல்லாரையும் இப்போ செக் பண்ணி வரத்துக்கு இல்லை. கடவுளுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ போன பிறவியில் என்னவாச்சுன்னா அட்டுழியம் பண்ணி அக்குறும்ப பண்ணி எத்தனை பேரை துன்புறுத்தினியோ இந்த பிறவியில் நீ அனுபவிக்கணும். இந்த பிறவியில் நீ அனுபவிச்சிட்டுன்னா அடுத்த பிறவி சுத்த பிறவியாக கிடைக்கும் உனக்கு. அடுத்த பிறவி சுத்த பிறவியாக கிடச்சி போச்சு, மற்றவெல்லாம் முட்டாள், நான் தான் அறிவாளி நான்டின்னா அதுக்கு அடுத்த பிறவி நீ முட்டாள் ஆக போகிற. உன்னை பார்த்து 4 பேர் கேலி பண்ண போகிறான் இல்லையா? அப்போது இந்த பிறவிக்கு யார் காரணம்? இந்த தலையெழுத்துன்றது என்னன்னா, ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே 8 மாதம் வரைக்கும் தலை ஓப்பனாக இருக்குது. உச்சி என்ன ஓப்பன் ஆகுது? உச்சி ஓப்பனாக இருக்குது. இந்த உச்சி ஓப்பனாக இருக்கிறதால அந்த குழந்தை என்ன பண்ணுது, 2 கையும் காதாண்டை வச்சுக்கின்னு அம்மாவனுடைய வயிற்றில் தண்ணியில் ஆடிக்கினே இருக்குது. தண்ணி இல்லைன்னா குழந்தை வளராது, தண்ணி இல்லைன்னா வயிற்றில் குழந்தை உயிராக இருக்காது. அப்போ அந்த தண்ணி தான் அதுக்கு முக்கியம். அப்போ அந்த தண்ணியில் அந்த காதில் கையை வச்சுக்கினா, காதாண்ட கையை வச்சுக்கினா அப்படியே ஆடிக்கினுது. அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா, ஒரு விதையத்து போய் மண்ணில் நட்டிங்கன்னா அதை முளைச்சி வரும்போது ஓமுன்ற வடிவில் தான் வரும். அதே வடிவில் தான் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் ஓம் வடிவில் தான் இருக்கும். அது இந்து மதத்துக்கு ஓம் வடிவிலையோ, முஸ்லீம் மதத்துக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு சிலுவை வடிவில் எல்லாம் இருக்காது. இந்த சிலுவை கிழுவை இதெல்லாம் மனுஷன் உருவாக்கியது, இயற்கை ஓம் தான். அப்போது இந்த ஓம் வடிவில் இருக்கும்போது தாயினுடைய சுவாசம் இந்த தொப்புள் வழியாக குழந்தைக்கு போய் குழந்தை வளர்ச்சி ஏற்படுது. இந்த காட்டு பீன்னு சொல்லுவாங்க தெரியுமா? குழந்தை பிறக்கும்போது உடம்பெல்லாம் பீ பூசின்னுக்கும். அப்போ இந்த தாய் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அதுக்கும் போகிறதுனால தான் அது வளர்ந்தது. ஆனால் போன காற்று உச்சி வழியாக வெளியே போயிடும். வெளியே போனதால் அது அப்படியே ஆடி நிற்கும். பிறக்கிறதுக்கு முன்னே உச்சியை மூடிடும். உச்சியை மூடின உடனே இந்த தொப்புள் வழியாக போன காற்று வெளியே போகாதனால இடிக்க ஆரம்பிச்சிடும். இடித்து 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 தலையும் கையும் முதல்ல வரும் வெளியே. தாய் சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுட்டாங்கண்ணா. எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்கவே முடியாது, குழந்தையாக தான் பிறக்கும். எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்கவே முடியாது. அவங்க பெற்றுக்கிறதா இருந்தால் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ எடுத்து வச்சுப்பாங்க, கங்கார் மாதிரி. குழந்தையாக பிறந்தாதான் அவங்க பெற்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா? கோழி குஞ்சு பொறிச்சிடுச்சுங்கன்னுவாங்க. எந்த கோழியும் குஞ்சு பொறிக்காது. கோழி சூட்டை தான் கொடுக்கும், குஞ்சு தான் உருவாகி குத்திக்கின்னு வெளியே வரும். ஓட்டை நாட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்பா பார்த்துக்கிறீங்களா? ஆனால் பேருக்கு என்ன சொல்லுவாங்க, கோழி குஞ்சு பொறிச்சிடுச்சு. அதே மாதிரி தாய் குழந்தை பெற்றுட்டா. எந்த தாயும் குழந்தை பெற்றுக்க முடியாது, குழந்தை தான் பிறக்கும். அது பிறந்த பிறகு தான் அவள் தாயாவா. அது எப்படி பிறக்குன்னா அந்த உச்சி. அதனால தான் பிறந்த பிறகு எல்லா இடமும் கெட்டியாக இருக்கும், அந்த உச்சி மட்டும் கொலன்னு இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னே மூடிடுறது அது. அப்போ இதை மூடுறதுக்கு முன்னாடி உன் தலையெழுத்து அதில் வச்சுருவாங்க. அதான் தலையெழுத்துன்றது. புரிஞ்சுதா? அதுக்கு எப்படி எழுதி வச்சுங்கிறியோ அதுபடி தான் உன் வாழ்க்கை. இதை யாராலையும் மாற்றிட முடியாது. கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா நீ எதுக்கு இந்த அவர் மாற்ற மாட்டார், அவர் எந்த நீ மாற்ற முடியாது. விதி சரியில்லைன்னா மதி வேலை செய்யுமா? யாராவது ஒருத்தனை இந்த உலகத்தில் சொல்லுங்க விதியை மதியால் வெண்ணவன. அப்படி இருக்கும்போது விதி மதின்னு 2 தேவையே இல்லை, விதியோட நிறுத்திட்டு இருக்கலாம். இல்லை மதியன்னு ஒரு வார்த்தை வர வேண்டியதே இல்லையே. அதான் இந்த விதின்னா என்ன மதின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாமக்கல்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார்.
அவர் ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாரு, சாமி எல்லா ஞானியும் யமதூதரங்க வருவாங்க பிடிச்சின்னு போவாங்கன்னு சொல்கிறாரு, எல்லா ஞானியும் பாடிக்கிறாங்களே, இது உண்மையான்னு கேட்டார். இப்போ நான் சொன்ன உண்மை தான்பா அது. ஆனால் யமதூதர் நீ சாகும்போது வர்றதில்லை, பிறக்கும்போதே உன் உடல்லையே வந்துட்டாங்க அப்படின்னா. இந்த பிறக்கும்போது வந்த யமதூதரனுக்கு பேர் நோயான்னு பேர். என்ன பேர்? நோயான். அவனுக்கு பேர் விதின்னு பேர். யாருக்கு பேர்? அந்த யமதூதனுக்கு பேர் விதின்னு பேர். ஆனால் உனக்கு பேர் மதின்னு பேர். இப்போ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, உடம்பு சரியில்லை. உடனே தாய் தகப்பன் என்ன பண்ணுறான்? ஒரு டாக்டர்கிட்ட எடுத்து போய் ஊசி போட்டு மாத்திரை போடுறான். இதுக்கு பேர் மதி. அந்த நோய் வந்தது விதி. சரி, உனக்கே ஒரு நோய் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எட்டுன்னு போகிற, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற, ஆனால் நீ பொழைக்கலை, போயிடுற. அப்போது உன் மதி வேலை செய்யலை, அங்கே விதி முடிச்சிட்டான் கதையை. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் அந்த விதி முடிக்க முயற்சி பண்ணிக்கினே இருக்குது. உன் மதியை கொண்டு தப்பிச்சுக்கின்னு வந்துக்கினே இருக்கிற. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது விதி. அப்போ இந்த விதின்னா என்ன, மதினா என்னன்னா, வீணா காற்று, தீனா நெருப்பு, இது ரெண்டும் சேர்ந்து தான் விதியாக இருக்குது. அப்போது இந்த பக்கம் பீச்சகை பக்கம் போடுறது மதி. மதின்னா என்ன அர்த்தம்? சந்திரன் அர்த்தம். அப்போ அறிவுன்னா சந்திரன், மதினா சந்திரன், இந்துன்னா சந்திரன். அப்போ விதினா சூரியன், கதிரவன்னா சூரியன், தினகரன்னா சூரியன். இந்த சூரியன் கடைசியாக விதியை முடிச்சிடுது, சந்திரனை தனக்குள்ளே அடைக்குது. அடைக்கும்போது உன் கதை முடிஞ்சுது. அப்போ இது ரெண்டுமே தேவை. மதி இல்லைன்னா விதி இருந்ததுன்னா நீ பிறந்த உடனே செத்து போடுவ, உலகம்னு ஒன்று தெரியாது உனக்கு. அதே நேரத்தில் விதி மட்டுமே இருந்ததுன்னா உலகம் தெரியாது. மதி மட்டுமே இருந்தால் சாகவே மாட்டேன், எல்லாரையும் சாவடிச்சிடுவேன். அதனால் விதியும் மதியும் சேர்ந்தது தான் உலகம். இரவும் பகலும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இரவும் இன்பம் துன்பம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இல்லை ஒருத்தன் இன்பமாகவே வாழ்ந்தாலும் அவனுக்கு இன்பம் தெரியாது, வெறும் துன்பத்திலே வாழ்ந்தாலும் இன்பம் தெரியாது, வெறும் இன்பத்திலே வாழ்ந்தாலும் துன்பம் தெரியாது. நிழல்லையே வாழ்கிறவனுக்கு வெயிலினுடைய அருமை தெரியாது, வெயிலே வாழ்றவனுக்கு நிழலினுடைய அருமை தெரியாது. அது மாதிரி ரெண்டும் மாறி மாறி இருக்கிறது தான் வாழ்க்கை. இப்போ ஒரு மழையே கொட்டிச்சுன்னா இப்போ வெயில் காயுது, நம்மளால் தாங்கவே முடியல. ஒரே மழையை கொட்டினா இருப்போமா? போயிடுவோம். அதே நேரத்தில் ஒரு வெயிலாக காஞ்சிருந்தா மழையை கொட்டாது இருப்போமா? அப்பவும் போயிடுவோம். அப்போது வாழ்க்கைக்கு ரெண்டுமே தேவை. ஒரு ஞானியோட துணையோட இருக்கும்போது அந்த விதியை ஜெயிக்கிற பவர் உண்டா இல்லையா? இல்லை, எவனுக்கும் கிடையாது. சும்மா ஒன்றா ஏமாற்றலாம். இந்த பிறவில விதி ஜெயிக்க முடியாது. நீ தான் உன் விதியை தீர்த்துக்கணும், இன்னொரு ஞானியால் தீர்க்க முடியாது. தீர்த்துருந்தால் இத்தனை ஞானிங்க வந்தாங்க, உலகத்தினுடைய விதியை தீர்த்துட்டு போட்டிருப்பாங்க. அவன் விதியே சரியில்லை தானே ஆண்டவனை தேடினுக்கிறான். அப்புறம் உன் விதியை எங்கே அவன் தீர்ப்பான்? அவன் பசி ஏற்றா வயிறு சாப்பிட்டா ஏன்னுக்கிறான், வராது. நான் சாப்பிட்டா உனக்கு வராது. உன் விதியை நீ தான் கழிச்சிக்கணும், உன் துன்பத்தை நீ தான் தீர்த்து, நான் தீர்க்க முடியாது. நான் ஞானி கோணிலாம் இதெல்லாம் சும்மா ஏமாற்றினுக்கிற வேலை, எவனாலையும் தீர்க்க முடியாது. தீர்த்தான்னா எவனும் துன்பப்படவே மாட்டான் உலகத்தில்.